நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் திமுக மகளிர் அணி சார்பில் நடைபெறவுள்ள வெல்லும் தமிழ் பெண்கள் டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாடு பந்தலை அமைச்சர் KN நேரு பார்வையிட்டு வரும் நிலையில் அதன் கழுகு பார்வை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். திமுக சார்பில் மண்டல அளவிலான மகளிர் அணி மாநாடு நாளை நடைபெற உள்ளது. 200 ஏக்கர் பரப்பளவில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் இந்த மாநாடு நாளை மாலை நடக்கிறது. 100 ஏக்கரில் மாநாட்டில் பங்கேற்கும் பெண்களுக்கான இருக்கைகள் அமைக்கும் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 100 ஏக்கர் வாகனங்கள் நிறுத்தும் இடமானது ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் 1.5 லட்சம் மகளிர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டிற்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி MP தலைமையில் தாங்குகிறார். முதன்மை செயலாளர் KN நேரு முன்னிலை வகிக்கிறார். திமுக மகளிர் மாநாட்டில் கலந்து கொள்ள வருகை தரும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை 250 பெண்கள் புல்லட் மற்றும் 2 வீலர் ஓட்டியபடி அணிவகுத்து வர இருப்பதாக தற்போது தகவல் கிடைத்துள்ளது. மாநாட்டில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலின், திமுக இளைஞர் அணி செயலாளருமான துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளனர். 100 ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் குடிநீர் வசதி, மொபைல் கழிவறை வசதி போன்றவற்றை அமைக்கப்பட்டும் உள்ளது. மாநாட்டில் பங்கேற்பதற்காக தரமான குடிநீர் வசதி, 200க்கும் மேற்பட்ட அதிகமான மொபைல் கழிவறைகளும் வசதிகளும் தற்போது செய்யப்பட்டுள்ளன. ஒன்றிய செயலாளர்கள் மூலம் மாநாட்டில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு கருப்பு சிவப்பு நிறத்தில் புடவைகள், இளம் வயதினர்களுக்கு சுடிதார் போன்றவை வழங்கப்பட்டுள்ளதாகவும் கிடைத்துள்ள தகவல். மாநாட்டு தொகுதியை அழகுபடுத்தும் வகையில் வாழை மரங்கள் கட்டப்பட்டும் உள்ளன. இதற்கு பெரிய அளவிலான வாழை மரங்கள் மாநாடு நடைபெறும் இடத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. அதே போல் கரும்புகளும் கொண்டு வரப்பட்டு அலங்கார பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. மாநாட்டு பணிகளை அமைச்சர் KN நேரு, மத்திய மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகர், MLA TKG நீலவேகம், மாநகர செயலாளர் சன் ராமநாதன், மாநில மருத்துவர் அணி துணை செயலாளர் அந்திகம் பகவதி மற்றும் திமுக நிர்வாகிகளுடன் பார்வையிட்டு வந்தனர். மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் MK ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமான மூலம் புறப்பட்டு திருச்சி வந்தடைகிறார். பின்னர் அங்கிருந்து கார் மூலம் புறப்பட்டு மாநாடு நடைபெறும் இடத்திற்கு வருகிறார். மாநாடு தொடரில் எதிர்ப்புறத்தில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தனது ஆதரவாளர்களுடன் திமுக இணையும் நிகழ்ச்சியோடு இருக்க இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.